ഹായ് ഡി എസ് ലേശ്വർ ബ്ലോഗ്സിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. ഇതാ രണ്ടുപേരും കഥ പറയാൻ പോവാണ്. അമ്മയ്ക്കൊരു കഥ പറഞ്ഞു തരുന്നത് ആരാണ്? എന്ത് കഥയാ പറയുന്നേ? അപ്പൊ പറഞ്ഞോ, കഥ പറഞ്ഞു തുടങ്ങിക്കോ. കഥ തുടരുവാണേ. ആ പറ, കഥ പറ, കഥ തുടങ്ങട്ടെ. ராதா வெண்ணெய் எடுத்து போகும்போது மூணு ராதாங்க இருப்பாங்க. அந்த மூணு ராதாங்களும் வெண்ணெய் எடுத்து போகும்போதே கிருஷ்ணன் ஒரு வேஷத்துல கிருஷ்ணன் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ராதாவை ஒரு இது பண்ணுவாங்களாம். ராதா தெரியாம வெண்ணெய் சொல்லி ராஜா தான் இருக்கிறாரு சொல்லி சொன்னாங்க. பொய் சொல்லி அதனால என்ன பண்ணீங்க? கிருஷ்ணன் அதனால இங்க பார்த்த கதை சொல்லுப்பா. ராதா நான் கொடுக்க மாட்டேன் இந்தா அப்பா. அந்த ரெண்டு ராதாவும் சொன்னாங்க இந்த ரெண்டு வெண்ணைகள் ரெண்டு வெண்ணைகளும் அங்க ராதாவோட தான். இதுதான் எங்க ராதாக்கு. எங்க இதுல அதனால குட்டி ராதாங்களோட அம்மாங்க வந்தாங்க. மூணு அம்மாங்க. குட்டி ராதால குட்டி ராதாங்க மட்டும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க மாதிரி அவங்க அம்மாவும் பால் தான் சேகரிக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணன் அதனால அவங்களோட அம்மா சொன்னாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படி கேட்டாங்களா. நாங்க அப்புறம் வரிக்கு சேர்க்க அப்படி சொல்லிட்டாங்களா. அதனால கிருஷ்ணனும் என்ன அதனால இது இல்லாம வேற தெரியலையா? அதனாலேன்ட்டே சொல்லிட்டு இருக்க. அப்புறம் என்னாச்சுன்னா அப்ப பிள்ளையாருக்கு என்னமோ செஞ்சு கொடுத்துன்னு சொன்னேன். பிள்ளையார் அம்மாக்கு பிள்ளையார் கதை எல்லாம் நீ சொல்லி தந்த. அப்புறம் கிருஷ்ணன் கதை சொல்ற. நீ கிருஷ்ணன் கதையே இப்படி பேசிட்டு இருந்தா கிருஷ்ணன் தூங்கிடுவா. அதனால நீ பிள்ளையார் கதை சொல்லு. நீ ஏன்னா கிருஷ்ணனே முடிக்க ஒரே ஒரு பிள்ளையார் கதை சொல்லுப்பா. கொழுக்கட்டை அவன் சொல்லுவான். ஒரு ஊர்ல கணேஷாவும் அவங்க ஊர்ல கணேஷாவும் எலி குட்டி இருக்குமா. அந்த கணேஷாக்கு கொள்ளுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். கொள்ளுக்கட்டை, லட்டு இந்த மாதிரி. தம்பி அது கொள்ளுக்கட்டையா? கொள்ளுக்கட்டை என்னது? அவங்கிட்ட சொல்லுங்க. அவங்கிட்ட கேளு. நீ என்னடா அது நீ சொல்லி கொடுக்க. அவனே என்னது சொல்லு. என்ன இருக்கும்? கொல்கட்டையோ? என்னது? நீ அவனும் கரெக்டாக சொல்றேன். கணேஷுக்கு என்ன பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குது என்ன கணேஷ்? ஆடாத பெட்டில ரொம்ப பிடிக்குது என்னது சொல்லிடு. ரெண்டு பேரும் என்ன பிடிக்கும்? பெட்டில் ஆடுன നിങ്ങളൊക്കെ അതാണ്. சரி சொல்லு. யாராச்சும் சொல்லி சீக்கிரம். நான் சொல்லிட்டேன். இல்ல நீ சொல்லி
கணேஷுக்கு என்ன பிடிக்குது நீ கரெக்டாக சொல்லவே இல்லை. கணேஷுக்கு வந்து ஒழுங்கா உட்காந்து சொல்லு. ஒழுங்கா உட்காந்து கதை சொல்லாமல் எப்படி உட்காரக்கூடாது. கணேஷுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து லட்டுவும் ஒழுங்கா உட்காரு. ரசகுல்லாவும் கொஞ்சம் இது என்னது வாட்சிப்ப பொட்டிக்கு ரசகுல்லாவும் அடுத்தது லட்டுவும் அப்புறம் கொல்கட்டையும் அந்த ஊர்ல கணேஷாக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் இருக்குமா அங்க கணேஷாக்கு. அப்பதான் கணேஷாடு இது வந்துச்சு. தாப்பா தாப்பா ஆൾക്കാർ കൂടുതൽ கொடுப்பாங்களா பார்க்கும்போதே லட்டு தெரியுமா லட்டுவை எடுக்கும்போது நேரா உட்காரு. யாருக்கும் தெரியவே தெரியாதா அதனால கணேஷா சாப்பிடவே இல்லை. அந்த ஒரு எலிக்குட்டி வந்து கணேஷாக்கு எலிக்குட்டிங்க கொடுக்கவே கொடுக்காது. கணேஷாவும் எலிக்குட்டிகளுக்கு கொடுக்காதா. அப்ப கணேஷா நான் சொல்றேன் கணேஷா எலிக்குட்டி லாஸ்ட் என்ன ஆகும் இது முடிவு சொல்லு. ஐயோ சரி நான் அடுத்த ஒரு கதையுமாய் வருது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிடு. வணக்கம். நம்ம அடுத்த கதைக்கு வரோம். அதெல்லாம் இன்னொரு அடுத்த கதைக்கு நான் வரும் வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.